தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். அந்த டோர்னமெண்ட்டில் தமிழ் தலைவாஸ் டீம் ஆடி இருந்தாங்க. கூடவே ஒரு கோச் வேறு வந்திருந்தாரு. தமிழ் தலைவாஸுக்கு புது கோச் ரெடி பண்ணிட்டாங்களா, என்ன அப்டேட் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் UPKL சீசன் 2 முடிஞ்சிருச்சு, அதோட ரிசல்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில கபடி நியூஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக. லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி சொல்லியே ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் சரி யூடியூப் கமெண்ட்லையும் சரி எங்கே ப்ரோ போடணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சுச்சுவேஷன் போட முடியாத காரணம், சில பேர்லாம் ப்ரோ இருக்கியா செத்துட்டியா ப்ரோங்கிற அளவுக்குலாம் கேட்டீங்க, கோவமாலாம் கேட்டீங்க. சரி, ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியலைங்கிறது தான் உண்மை. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போடவாச்சு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ், உங்ககிட்ட நான் இதை சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு UPKL சீசன் 2லேருந்தே நாம் ஆரம்பிப்போம். ஸோ UPKL சீசன் 2ங்கிறது முடிஞ்சிருச்சு. செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன டீம்ஸ்னு பார்க்கும்போது லக்னோ லயன்ஸ், பிரிட்ஜி ஸ்டார்ஸ் இவங்க செமிஃபைனல் 1ல் மோதி இருந்தாங்க. சங்கம் சேலஞ்சர்ஸ் அண்ட் காசி கிங்ஸ் இவங்க செமிஃபைனல் 2ல் மோதி இருந்தாங்க. ஸோ இதிலிருந்து வின் பண்ணி ஃபைனல் போன டீம்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஒன்று அர்ஜுன் தேஷ்வால் ஹோல்டு பண்ணுற, அதாவது அர்ஜுன் தேஷ்வால் லீட் பண்ணுற லக்னோ லயன்ஸும், இன்னொரு பக்கம் சாகுல் குமார் லீட் பண்ணுற காசி கிங்ஸும் ஃபைனல் வந்திருந்தாங்க. ஃபைனல் போட்டி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபைனல் மேட்ச் நடக்கிற அன்னைக்கு ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ஸ்குவாட் வேஸ் ஸ்டார் ஸ்குவாடு. சூப்பர் ஸ்டார் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பர்தீப் நர்வால் தான் கேப்டன். எஸ், பர்தீப் நர்வால் ஒரு டோர்னமெண்ட் ஆடினாரு. அண்டு ரிங்கு நர்வால், இர்ஃபான், சுனில் நர்வால், அமித் ஊடா, ராகேஷ் நர்வால், சாகர் இவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஸ்குவாடில் இருந்தாங்க. ஸ்டார் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நிதின் தோமர், கஜேந்திர பிரதாப், விபின் மாலிக், அபிஷேக் சிங், ஆர் சௌத்ரி, வன்ஷ், வினோத் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இதில் பர்தீப் நர்வாலோட சூப்பர் ஸ்டார் ஸ்குவாட் வந்து 21-16 அப்படிங்கிற மாதிரி இந்த போட்டியை வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனல் மேட்ச்குள்ள வந்தோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் கேமாக தான் இருந்துச்சு. ஃபைனலை வந்து காசி கிங்ஸ் 38-32 சொல்லி வின் பண்ணி சாம்பியனாகவும் ஆயிருப்பாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லக்னோ லயன்ஸ் சார்பா சிவம் சௌத்ரி 13 ரைட் பாயிண்ட்ஸ், அர்ஜுன் தேஷ்வால் 7 ரைட் பாயிண்ட்ஸ், அர்பித் சரோகா 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ். இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வருண் சிங் த்ரூ அவுட் த சீசன் கலக்கியிருக்காரு. இந்த மேட்ச்லையும் 13 ரைட் பாயிண்ட்ஸ், அர்ஜுன் சிரோகி 6 ரைடு பிளஸ் ஒரு டேக்கிள் பாயிண்ட்ஸ், அரேந்திர குமார் 4 டேக்கிள் பாயிண்ட்ஸ், விகுல் லம்பா 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால இந்த டீம் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. காசி கிங்ஸ் தான் UPKL சீசன் 2ஓட சாம்பியன்ஸ். கண்டிப்பாக கெத்து காட்டியிருந்தாங்க. அதாவது இவங்க வந்து தேர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டீம் தான் இந்த UPKL சீசன் 2 பொறுத்த வரைக்கும் காசி கிங்ஸ். பட் அடிச்சு நவுத்தி இப்போ சாம்பியன்ஷிப்பை அடிச்சிருக்காங்க. ரன்னர் அப்பா முடிச்சிருக்காங்க லக்னோ லயன்ஸ். இன்ஃபேக்ட் லக்னோ லயன்ஸ் தான் டிஃபெண்டிங் சாம்பியன், சீசன் 1ஓட சாம்பியன்ஸ். பட் இந்த முறை ரன்னர் அப்பா முடிச்சிருக்காங்க. பட் இதுவுமே அவங்களுக்கு சக்சஸ் தான், நோ டவுட்டு. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டோட ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து ரித்திக் சர்மா அப்படிங்கிற பிளேயர் யமுனா யோதாஸ்ல இருந்து 11 மேட்ச்ல 188 ரைட் பாயிண்ட்ஸ், சூப்பர் 10 10 எடுத்திருக்காரு. டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து முகமது அமன். ஸோ எஸ், அவரை நீங்க PKLலையும் பார்த்துருக்கலாம். 13 மேட்ச்ல 56 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 4 ஐஃபைஸ் அவரோட பேர்ல இருந்துச்சு. இவர் லக்னோ லயன்ஸை சேர்ந்த பிளேயர். ஸோ இது வந்து UPKL சீசன் 2க்கான ரிசல்ட் அண்ட் எல்லாமே. அண்ட் இது இல்லாமல் இப்போதைக்கு 51st ஜூனியர் நேஷனல் நடக்க போகுது. அதை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ UPKL சீசன் 2ஓட டாப் 10 ரைடர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இது அர்ஜுன் தேஷ்வாலோட பேர் 9th பிளேஸில் இருக்குது. ஸோ இதில் வேறு யார் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்ததாக ஒரு பிளேயர் கோச்சாக மாறின கதை இருக்குது. எஸ், இப்போதைக்கு ஹெட் கோச்சா ஆயிருக்காரு நம்மளோட கிரீஸ் மாருதி எர்னாக், என்னோட ஃபேவரட் ஒரு டிஃபெண்டர். ஸோ அவர் இப்போதைக்கு ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. எந்த டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்டர்-19 பாய்ஸ் டீமுக்கு அவர் இப்போதைக்கு ஹெட் கோச்சு. ஸோ ரீசெண்டாக அடுத்து நடக்க போகிற அண்டர்-19 ஸ்கூல் நேஷனல் கேம்ஸ் 2026ல் இவர் தான் ஹெட் கோச்சா இருக்க போறாரு. தலைவன் PKLக்கு அடி போட்டுட்டு இருக்காப்புல. ஸோ பாருங்க, நான் இது முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து மாற போறாங்க, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த அந்த A கிரேட் டோர்னமெண்ட்டுக்குள்ள வருவாமா? ஸோ ஆல் இண்டியா A கிரேட் கபடி டோர்னமெண்ட் தமிழ்நாட்டில் நடந்துருந்துச்சு. இன்ஃபேக்ட் எக்கச்சக்கமான டீம்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே. ஸோ இப்போ வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ எல்லாமே
ஒருத்தருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். டிஎன் மாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவரோட பேஜ். ஸோ தேங்க்யூ ப்ரோ. அவர்கிட்ட இருந்தால் நான் எடுக்கிறேன். ஏன்னா எல்லா ஃபுட்டேஜும் நமக்கு கிடைக்காது இல்லையா. இந்த மாதிரி யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே இருக்கீங்க, டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக விஷுவல்ஸ் எடுத்து கொடுங்க. நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவோம் உங்களோட பேரை போட்டு. ஸோ இப்போ நான் மேட்ருக்குள்ளே வரேன். ஸோ இந்த ஏ கிரேட் டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான டீம்ஸ் அவங்களோட எல்லா டீமையும் இறக்கி விட்டுருந்தாங்க. புனேரி பல்டனோட யங் டீம் யுவா பல்டான்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட யங் டீம் யுவா கியூப்ஸ், அதில் கூட நம்ம தமிழகத்தை சேர்ந்த வீரர் கூட ஒருத்தர் ஆடி இருந்தார், தரணிதரன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா டீம்ஸும் தங்களோட டீமை இறக்கி விட்டுருந்தாங்க. அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் டீமும் வந்திருந்தாங்க. அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் அப்படிங்கிற ஒரு டீம். ஸோ இவங்க வந்து மகாராஷ்டிராலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ சாம்பியன்ஷிப்பை அடிச்சுட்டு போயிருந்தாங்க. சாம்பியன்ஷிப் அடிக்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் ப்ரைஸ் வேல்யூ. அதனாலேயே பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், செம்மையான ஒரு ஸ்குவாடு. ரிஷாங் தேவடிக்கா மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடி இருந்தாங்க. இந்த டோர்னமெண்ட்டை ரொம்ப ஈஸியாகவே இவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். யங் பிளேயர்ஸ்லேருந்து சீனியர் பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்குவாடில் இருந்தாங்க. இந்த ஸ்குவாட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், இவங்க தான் சாம்பியன்ஷிப் அடிப்பாங்க பாருன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக அவங்க தான் அடிச்சிருந்தாங்க. பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டு வண்டிலாம் வேற கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் நடத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வின் பண்ணுற டீமுக்கு 10 லட்ச ரூபாய் ப்ரைஸ் அமௌண்ட், போத் பாய்ஸ் 10 லட்சம், கேர்ள்ஸுக்கு 10 லட்சம். இது இல்லாமல் ராயல் என்ஃபீல்டு வண்டி, இந்த மேன் ஆஃப் த மேட்ச், பெஸ்ட் ரைடர் வாங்குறவங்களுக்கு அண்ட் ரன்னர் அப்புக்கும் லட்சத்தில் தான். அண்டு ஏன் நீங்கள் 4th முடிச்சா கூட 1 லட்ச ரூபாய் ப்ரைஸ் வேல்யூ. இதெல்லாம் எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் நடத்திட மாட்டாங்க. இது தமிழ்நாட்டில் நடத்திருந்தாங்க. இதை நடத்துனது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான பெரிய டோர்னமெண்ட்ஸ் நடத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து ப்ரொமோட் பண்ணவும் ரெடியாக இருக்கேன். ஸோ எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அண்டு இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஐடியாஸ் வந்து செமையாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை எடுத்து அனுப்புங்க. நம்ம ஷார்ட்ஸாக கூட நம்ம சேனலில் போடலாம். இதை நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் கைஸ். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் தமிழ் தலைவாஸ் சார்பாகவும் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. சாகர் தான் வந்து டீமை லீட் பண்ணியிருந்தாரு. சாகர் இல்லாமல் லாஸ்ட் சீசன் இருந்த ஒரு சில யங்ஸ்டர்ஸும் டீமில் இருந்தாங்க. இது இல்லாமல் மேக்ஸிமம் புது பிளேயர்ஸை வச்சு தமிழ் தலைவாஸ் ஆடி இருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் இந்த டோர்னமெண்ட்டில் உள்ள என்ட்ரியாக இருந்தாலும் குரூப் ஈல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியலை. இன்ஃபேக்ட் நாக் அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், வெளியே வந்துட்டாங்க. தமிழ் தலைவாஸில் பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல இந்த டோர்னமெண்ட்டில், அதான் உண்மை. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஸ்குவாடை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த டீமோட கோச் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ சுற்றிட்டு இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது உண்மைதான், பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் இவரை பற்றி டீட்டெயில்டாக நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இவரோட ஃபோட்டோஸ் இதுதான். அண்ட் இவர் கன்ஃபார்மா அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. எனக்கு கொண்டு வராங்கன்னு நமக்கு இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் எல்லாத்தையும் நான் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனியாக தமிழ் தலைவாஸ் வீடியோ மட்டும் வரும் உங்களுக்கு. அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை பை.